மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். சிக்கப்போகும் கடந்த அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள், அனுர தரப்பினர் அதிரடி நகர்வு. JVP தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்காது, முன்னாள் தமிழ் MP பகிரங்கம். தமிழரசின் தலைமையை ஸ்ரீதரனுடன் ஏற்க வேண்டும், மாவை சிறப்பு கடிதம். தேசிய மக்கள் சக்தியால் கைவிடப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்க. அனுரவின் ஊடாக இந்தியாவை முடக்க தயாராகும் அமெரிக்கா. தமிழ் மக்களின் முழுமையான ஆதரவு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கும், தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை. உதயநிதி ஸ்டாலின் மீது கடுமையான விமர்சனம். கனடாவில் ஹோட்டல் சர்வர் வேலைக்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் இந்திய இளைஞர்கள். நாட்டில் கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெறுமாயின் ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்புக்கு அதனை வழங்குமாறு அதன் அழைப்பாளர் வசந்த சமரசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த மாதம் 23ஆம் திகதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து 24ஆம் திகதி மிகச்சிறிய அமைச்சரவையை நியமித்து மக்கள் எதிர்பார்த்தவாறு நிதி முறைகேடுகள் செய்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தேசிய மக்கள் சக்தி திருடர்களுடன் எப்போதும் டீல் பேசாது என வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் புதிய அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்கள் வழங்கும் தகவல்களும் மிகவும் முக்கியமானவை எனவும், அந்த தகவல்களின் மூலம் நிதி முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத வேலைகளை செய்த நபர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக எவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை பொதுமக்கள் அவதானிக்க முடியும் எனவும் சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களே தமக்கு எதிராக சட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு கோரி வருவதாகவும், அவசரப்படாமல் ஆதாரங்களுடன் தகவல்களை பெற்ற பின்னரே இதனை செய்ய வேண்டும் என்பதால் முறையாக செய்வதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். JVP தமிழ் மக்களின் இன பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை தனக்கில்லை என டெலோ தலைவரும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக சங்க சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்துள்ளோம். அம்பாறை மற்றும் திருகோணமலை பிரதேசங்களில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளோம். தென்பகுதி மக்கள் அங்குள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊழலுக்கு எதிராக JVP கட்சிக்கு வாக்களித்துள்ளனர். தற்போது JVP-உடன் இணைந்து போட்டியிடுவதில் எமது இளைஞர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். JVP தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர்கள் தற்போது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை எடுக்கின்றனர். அந்த வகையில் எமது இனப்பிரச்சனையாக இருக்கலாம், எமது நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கலாம், கடந்த காலங்களில் அனுபவித்த துப்பாக்கி சத்தங்கள் இல்லாத எமது தேசத்தை அனுபவிக்கின்ற நிலைப்பாடுகளை இந்த JVP அரசாங்கம் நிறுத்துமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதிராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசு கட்சி தலைமையில் பொறுப்பில் இருந்து செயற்பட்டு வந்திருக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியின் 17வது தேசிய மாநாடு 2024ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். தாங்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை. அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியில் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன். அந்த பொறுப்பை உடனேற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன். 2024 அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகி இருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதனை இந்த கடிதம் மூலம் அறிய தருகின்றேன். எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை உடனேற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது. இந்நிலையில் குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதியமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தேசிய மக்கள் சக்தியினால் கைவிடப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு காரணமாக நாடாளுமன்ற பதவியை இழந்து 4 வருட சிறை தண்டனை அனுபவித்து வந்தார்.
எனினும் ரணில் விக்ரமசிங்க கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஆனவுடன் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தார். எனினும் நீதிமன்றத்தினால் 7 வருடங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருந்த ரஞ்சன் ராமநாயக்கவின் சிவில் உரிமைகளை மீண்டும் கிடைக்கவில்லை. அதனை மீளப் பெற்றுக் கொடுத்து ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மீண்டும் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வழி செய்து கொடுப்பதாக ரணில் விக்ரமசிங்க வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலையாகி சில வாரங்களுக்குள்ளாகவே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளராக மாறிப்போயிருந்தார். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் அனுரகுமார திசாநாயக்க தனக்கு பூரண பொது மன்னிப்பு வழங்கி இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்குவார் என்று ரஞ்சன் ராமநாயக்க உறுதியாக நம்பியிருந்தார். அது தொடர்பாக பல்வேறு பதிவுகளையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரவின் ஊடாக இந்தியாவை முடக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்குள் இந்தியாவின் ஊடுருவலை தடுக்கும் இரகசிய நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டு வரும் நிலையில் இலங்கையின் புதிய அரசும் நாடாளுமன்றமும் இந்தியாவிற்கு முக்கியமானதாகவே கருதப்படுகின்றது. இதனை இந்தியா தவறவிடும் பட்சத்தில் அமெரிக்கா மற்றும் அனுரவுக்கிடையில் காணப்படும் நல்லுறவு இந்தியா இலங்கைக்குள் தலையிடுவதற்கான முடக்கமாக காணப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த பின்னணியிலேயே இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் நெருக்கத்தையும் நினைவு கூர்ந்திருந்தார். இதனை தீவிரமாக கண்காணித்து வரும் அமெரிக்கா இந்தியாவின் பொருளாதாரம், அரசியல் என்பவற்றினை குறிவைத்து இரகசிய நகர்வுகளை முன்னெடுத்து தகர்த்து வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களின் அமோக ஆதரவு கிட்டும். அதன் மூலம் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என நம்பிக்கை உள்ளது என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான சட்டத்தரணி சுனில் வட்டகல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எமது தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எளிமையானவர். தனது நடத்தை மூலம் அவர் அதனை உறுதிப்படுத்தி வருகின்றார். மக்கள் எமக்கு வழங்கியுள்ள பொறுப்பு உரிய வகையில் நிறைவேற்றப்படும். ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் இருந்து எமக்கு வீழாத வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகின்றோம். அந்த ஆதரவுடன் 3/2 பெரும்பான்மை பலம் கிட்டும் என எதிர்பார்க்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர். அனைவருக்கும் சம உரிமை வழங்கி இலங்கையர்கள் என்ற நாமத்தை தேசிய மக்கள் சக்தியால் தான் காக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ், முஸ்லிம் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் இரட்டிப்பாகும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அரசு நிகழ்வுகளுக்கு மேற்சட்டையான ஷர்ட் அணியாமல் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்டை அணிந்து செல்வது தொடர்பிலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது மாத்திரமல்லாமல் உதயநிதிக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்ய போவதாகவும் எச்சரித்துள்ளார். உதயநிதி டி-ஷர்ட் அணிவதை குறை கூறவில்லை. அவர் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அதனை அணிந்து செல்லலாம். எனினும் அரசு நிகழ்வுகளுக்கு அதனை தவிர்க்க வேண்டும். உதயநிதியிடம் சட்டை இல்லை என்றால் தாம் அதனை வாங்கித் தர முடியும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அரசு நிகழ்ச்சி என்றால் அதற்கு என்று சில விதிகள் உள்ளன. 2019ஆம் ஆண்டில் உத்தரவின்படி அரச ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது கண்ணியமான உடையை அணிய வேண்டும் என்று ஜெயக்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவில் ஹோட்டல் வெயிட்டர் மற்றும் சர்வர் வேலைகளுக்கு நீண்ட வரிசையில் இந்திய இளைஞர்கள் காத்திருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் பிராம்ப்டனில் உணவு விடுதி ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த உணவு விடுதியில் வெயிட்டர் மற்றும் சர்வர் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று விளம்பரம் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து உணவு விடுதி முன்பாக வேலைக்காக சுமார் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குவிந்துள்ளனர். அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக இந்த ஹோட்டல் வேலைகளுக்காக இந்திய இளைஞர்கள் தான் பெரும்பாலானோர் வரிசையில் காத்திருப்பதாக கூறப்படுகின்றது. வெளிநாட்டு வேலைகளில் கனடாவில் வேலை பார்ப்பது இந்திய இளைஞர்களுக்கு பெரும் கனவாக இருந்து வரும் நிலையில் இச்சம்பவம் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இதில் பயனர் ஒருவர் கனடாவில் வேலையின்மை தீவிரமடைந்து வருகின்றது என்பதை இது காட்டுகின்றது. அங்கு வேலைக்கு செல்லும் இந்திய இளைஞர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மற்றொரு பயனர் ஒருவர் வெளிநாடுகளில் படிக்கும் இளைஞர்கள் தங்கள் செலவுகளுக்காக பகுதி நேரமாக உணவு விடுதிகளில் வேலைக்கு செல்வது வழக்கம் என்று கூறியுள்ளார்.